ஈவி அப்படிங்கறதே ஒரு புதுமையான கான்செப்ட் தான். ஒரு 4-5 இயர்ஸ் தான் ஈவி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஐஸ் வெஹிக்கிள்ஸ்க்குன்னு அந்த பிராண்டுக்குன்னு ஒரு லெகசி இருக்கும். அந்த பிராண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குன்னு ஒரு லெகசி இருக்கும். அப்படி ஒரு ஐஸ் வெஹிக்கிளுக்கு இருக்கக்கூடிய லெகசியை ஈவி வெஹிக்கிளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட்ல பிறந்ததுதான் இந்த சேட்டக்னுடைய ஈவி அப்படின்னு சொல்லலாம். பஜாஜ் வந்து சமீபத்துல அவங்களுடைய சேட்டக் ஈவி ஸ்கூட்டருக்கு ஒரு அப்கிரேட், ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே 29 சீரிஸ் 32 சீரிஸ் வந்துட்டு இருந்ததுக்கு 35 சீரிஸ் அப்படிங்கிற ஒரு அப்கிரேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த 35 சீரிஸ் சேட்டக் ஈவி ஸ்கூட்டர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இன்னைக்கு நமக்கு இந்த வெஹிக்கிளை ப்ரொவைட் பண்ணிருக்கிறது போரூர் காட்டுப்பாக்கம் இருக்கக்கூடிய கிவ்ராஜ் சேட்டக் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க மார்க்கெட்ல ஒரு ஈவி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த சேட்டக் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா இந்த ஷோரூம் வாக் இன் பண்ணியும் பார்க்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸையும் நான் கீழே கொடுத்துறேன். சோ நீங்க அவங்கள கால் பண்ணியும் செக் அவுட் பண்ணலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சேட்டக் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஐகானிக் பிராண்ட். இந்தியால நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல கண்டிப்பா ஒரு கட்டத்துல சேட்டக் அப்படிங்கிற வெஹிக்கிளை நாம யூஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுதான் வந்து இந்த ஹமாரா பஜாஜ் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கான ரீசனுமே கூட. ஆக்சுவலா சேட்டக் அப்படிங்கிற வெஹிக்கிள் நம்ம ஊர்ல இந்த பர்சனல் மொபிலிட்டியை ரொம்பவும் என்ஹான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். 1972 காலகட்டத்துல சேட்டக் வந்து பஜாஜ் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா என்ஃபீல்டு புல்லட் இருந்தது, ஜாவா இருந்தது. அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரைசியரா இருந்தது. எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்ல இல்ல. அன்னைக்கு பர்சனல் மொபிலிட்டியா இருந்தது சைக்கிள் தான். சோ அதுல இருந்து ஒரு அப்கிரேட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. அப்பதான் பஜாஜ் வந்து சேட்டக் ஸ்கூட்டரை கொண்டு வந்தாங்க. சேட்டக் அப்படிங்கிற நேமுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன கதை இருக்கு. 1576 காலகட்டத்துல மகாராணா பிரதாப் அப்படிங்கிற ஒரு ராஜா அவருடைய போருக்கு யூஸ் பண்ண அவருடைய குதிரைக்கு பேர் வந்து சேட்டக் அப்படின்னு வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு லெகசியான நேம தான் பஜாஜ் வந்து அவங்களுடைய ஸ்கூட்டர்ஸ்க்கு வச்சாங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சேட்டக் வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டா இருந்ததுன்னு. வெறும் ஒரு 20 வருஷத்துல 1972ல லான்ச் பண்றாங்க. 76ல தான் அது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான சேல்ஸ்க்கு வருது. 1976ல இருந்து 1995க்குள்ள வெறும் ஒரு 20 வருஷத்துல 1 கோடி சேட்டக் வந்து சேல் பண்ணிருக்காங்க பஜாஜ். அப்போ சேட்டக் அப்படிங்கிற பேருக்கு எந்த அளவுக்கான ஒரு ட்ரஸ்டும் ஒரு லெகசியும் பில்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ட்ரஸ்டும் லெகசியும் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம 2020ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஈவினுடைய இராக்குள்ள என்டர் ஆயிருக்கும். சோ எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே அவங்களுடைய ஈவி வெஹிக்கிள்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பஜாஜும் 2019 காலகட்டத்துல இந்த சேட்டக் அப்படிங்கிற இந்த ஐஸ் லெகசியை ஈவி லெகசிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த சேட்டக்னுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலா 2019ல அவங்க டெல்லியில இந்த சேட்டக்னுடைய லான்ச்ச பிளான் பண்றாங்க. அங்க ஒரு 20 வெஹிக்கிள் வச்சு இதனுடைய அன்வீல் மட்டும் பண்றாங்க. சேல்ஸ் அண்ட் டெலிவரிஸ் வந்து உங்களுக்கு ஜனவரி 2020ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2019ல அவங்க அந்த லான்ச்ச பண்ணிட்டு கையோட பிராக்டிகலா டெஸ்ட் பண்ற விதமா அவங்க என்ன பண்றாங்கன்னா டெல்லியில இருந்து பூனேல இருக்கக்கூடிய அவங்களுடைய பஜாஜ் பிளான்ட்டுக்கு அந்த 20 வெஹிக்கிளையும் டிரைவ் பண்ணிட்டே வராங்க. அந்த பிராக்டிகலான ரோட் டெஸ்ட்ல டெல்லி டு பூனே வரைக்கும் அவங்க வந்து நிறைய ஸ்டேட்ஸை கவர் பண்ணி இந்த 20 ஸ்கூட்டர்ஸ்ல ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 70,000 கிலோமீட்டர்ஸ்ல ஜீரோ பிரேக் டவுன்ஸ், ஒரே ஒரு சிங்கிள் பிரேக் டவுன் கூட நடக்கல அப்படின்னு சொல்லி பஜாஜ் சொல்றாங்க. 2020ல இந்த சேட்டக்னுடைய ஈவியை லான்ச் பண்ணவங்க 29 சீரிஸ் 32 சீரிஸ் அப்படின்னு ஒரு 3 வேரியண்டோட இந்த சேட்டக்கை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல 2024 எண்ட்ல டிசம்பர் மாசத்துல அவங்க வந்து லேட்டஸ்டா ஒரு 35 சீரிஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு வேரியன்ட் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. டக்குனு பார்க்கும்போது லுக்ல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லையே அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். பட் இதுல புது ஃபீச்சர்ஸும் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸும் நிறைய கொடுத்திருக்காங்க. அண்ட் ஈவன் உங்களுக்கு இந்த பவர் ட்ரெயின்ல கூட நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. சேட்டக்னுடைய ஐஸ் ஸ்கூட்டர்ல இருந்து அப்படியே அதனுடைய அந்த டிசைன் லாங்குவேஜ் இதுல கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸும் இந்த சைடுனுடைய இந்த ஹார்ன்ஸ் இருக்குல்ல அந்த டிசைன் வந்து அப்படியே நமக்கு இந்த சேட்டக் ஈவிலையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பட் அதோட இன்னொரு ஒரு அடிஷனா மாடர்ன் ஃபீச்சரா இன்னொன்னும் பண்ணிருக்காங்க. இந்த டிஆர்எல் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஆக்சுவலி ரவுண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஹார்ஸ் ஷூனுடைய ஷேப். இந்த இடத்துல வந்து ஒரு டம்மி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்ஸ் ஷூனுடைய ஷேப்ல கொடுத்திருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட்டக் அப்படிங்கிறது ஒரு குதிரை இல்லையா, மகாராணா பிரதாப்புடைய குதிரை. அதை வந்து உங்களுக்கு ஒரு சிம்பலைஸ் பண்றதுக்காகவோ என்னவோ இந்த ஹார்ஸ் ஷூனுடைய டிசைன் வந்து இந்த டிஆர்எல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்டுக்குள்ள பார்த்தோம்னா சேட்டக்னுடைய அந்த லோகோ நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்னு பஜாஜ் அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து இந்த சேட்டக்ல நம்மளால பார்க்கவே முடியாது. சேட்டக் அப்படிங்கிறது ஒரு தனி பிராண்டாவே தான் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. போஷா கார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா அந்த பாடி லைன் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளூயிடிக்கான ஒரு பாடி லைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போஷானுடைய பாடி ஷெல்லுடைய டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த பாடி ஷெல்ல சொல்றாங்க. சேட்டக் அப்படிங்கிற லெகசிக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து இந்த பாடியை
வந்து ஃபைபர் பாடியா கொடுக்காம மெட்டல் பாடியா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரீமியம் பினிஷோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சைட் மிரர்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த சைட் மிரர்ஸ்னுடைய ஆர்ம் வந்து உங்களுக்கு ஒரு அலாய் பேஸ் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. சேட்டனுடைய அந்த ஃப்ரண்ட் கவுல் அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஸ்லோப்பிங் ஆன ஃப்ரண்ட் லைன் அண்ட் அதுல உங்களுக்கு அங்க கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட இருக்கு. அண்ட் இங்க சென்டர்ல ஒரு ஸ்பைனல் மாதிரி ஒரு லுக் லைக்ல ஒரு டிசைன் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு குரோம்ல கொஞ்சம் ஸ்டட்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் இண்டிகேட்டருக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு இந்த சைட்லயும் கொடுத்திருக்காங்க. இங்க சேட்டக்னுடைய பேட்ஜிங் இருக்கு. ஆக்சுவலி இது ஸ்டிக்கர் தான். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா வீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு 12 இன்ச்ல அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 90-90-12 தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்மளால மல்டி ஸ்போக் அலாய் வீல் இருக்கிறத பார்க்க முடியுது. 3 போல்ட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சைட்ல ஒரு விஷயம் மிஸ்ஸிங்கா இருக்கும். சோ இது வந்து ஒரு மோனோ ஷாக் தான் ஃப்ரண்ட்லயுமே கூட. இந்த சஸ்பென்ஷன் வந்து சிங்கிள் சைடட் லீடிங் லிங்க் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சைடுல தான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் எஸ் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்றாங்க. ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட். இந்த 35 சீரிஸ்ல உங்களுக்கு 3 வேரியன்ட் இருக்கு. 3501, 3502, 3503 அப்படின்னு. சோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கு 3501 அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட். டாப் அண்ட் வேரியன்ட்ல உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துரும். சோ அதுல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைடுக்கு வந்தோம் அப்படின்னா குயில்டட் சீட் கவர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இது ஆக்சுவலி ரெக்ஸன் தான், பட் ஒரு ட்வின் கலர்ல டுவல் கலர்ல ஒரு குயில்டட் டைப்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து 35 சீரிஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு டக்குனு பார்க்கும்போது நமக்கு விசிபிளா எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா ஆக்சுவலி சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் லெங்த் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க. லெங்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா முதல்ல சீட்டுக்கு கீழே இருந்த பேட்டரியை இப்போ வந்து இந்த ஃப்ளோர் போர்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டரியும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ 3.5 kWh பேட்டரியோட வருது. அண்ட் அதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் பெட்ல ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பேட்டரி அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெஹிக்கிளோட லெங்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா சீட்னுடைய லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது. சீட்னுடைய லெங்த் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் ஒரு 80 mm அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பேசஞ்சருடைய கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த சேட்டக் 35 சீரிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கீ ஃபாப் ஒன்னு கொடுக்குறாங்க. கார்ஸ்ல பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கீ ஃபாப் அப்படிங்கிறது இந்த சேட்டக்கு கிடைக்குது. அண்ட் இதுல வந்து 2 கீ ஃபாப் கொடுக்குறாங்க. ஒன்னு காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ணல. அண்ட் இதுல வந்து ஒரே ஒரு பட்டன் ஒன்னு நமக்கு இருக்கு. அண்ட் இந்த கீ ஃபாபை நம்ம வெஹிக்கிளுக்கு கிட்ட வந்தோம் அப்படின்னா யூசுவலா கீ ஃபாபை வெஹிக்கிள் டிடெக்ட் பண்ற மாதிரி இதுவும் பண்ணிக்குது. அண்ட் இந்த ஹேண்டில் லாக் இருக்கு இல்லையா, கீ ஃபாபை நம்ம கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இதை நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பிரஸ்லயே வந்து நமக்கு ஹேண்டில் பார் லாக் வந்து நமக்கு ஓபன் ஆயிடுது. அண்ட் இந்த ஹேண்டில் பார் லாக் வந்து நம்மளால ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சும் நம்மளால லாக் பண்ண முடியுது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சும் லாக் பண்ண முடியுது. வெஹிக்கிள் ஆஃப் பண்றதுக்கு ஒரு லாங் பிரஸ் பண்ணணும். இந்த பட்டனை பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆயிடுது. ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் ஒன்னு வந்து நமக்கு கிடைக்குது. பட் ஆன் பண்றதுக்கு ஒன் சிங்கிள் பிரஸ் பண்ணா போதும், ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்குது ஒரு ரெஸ்பான்ஸ் டைம். அண்ட் இந்த புஷ் பட்டனும் வந்து இந்த 35 சீரிஸ்ல ஒரு அப்கிரேடா கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு மேஜர் அப்கிரேட் அப்படிங்கிறது இந்த ஸ்கிரீன். இந்த ஃபேஸ் லிஃப்டட் 35 சீரிஸ் மாடல்ல தான் உங்களுக்கு இந்த TFT ஸ்கிரீன் ஒன்னு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ல கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அட்ஜஸ்டபிள் சென்சிட்டிவிட்டியோட வருது. இப்ப நான் வந்து கிளவுஸ் எதுவும் போடல, ஃபிங்கர்னுடைய சென்சிட்டிவிட்டியில உங்களுக்கு மூவ் ஆகுது. இதே நீங்க கிளவுஸ் போட்டிருந்தாலுமே கூட ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அட்ஜஸ்டபிள் சென்சிட்டிவிட்டியோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு இதுல வந்து உங்களுக்கு இந்த இன்டகிரேட்டட் மேப் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் டச் பட்டன்ஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கமுமே. அண்ட் இந்த பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை டாகல் பண்றதுக்கான இந்த வெளியில வரதுக்கான பட்டன்ஸ் இருக்கு. நீங்க ஸ்கிரீனை வந்து இந்த பட்டன்ஸ் மூலமாவே கூட நீங்க டாகல் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து இந்த டச்சை யூஸ் பண்ணியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டருக்கான பட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பக்கமும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரைட்டுக்கு தனியா இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் ஆன் பண்றதுக்கான பட்டன், அதே மாதிரி ஹை பீம் அண்ட் லோ பீமுக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கிரீனை டாகல் பண்றதுக்கான இன்னும் கொஞ்சம் ஸ்விட்சஸ் இருக்கு, அப் அண்ட் டவுன் இதை செலக்ட் பண்றது. அண்ட் இது வந்து ரிவர்ஸ் மோடுக்கான பட்டன். இதை வந்து டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகுது. இந்த ஃப்ரண்ட் ஸ்டோரேஜுக்குள்ள உங்களுக்கு ஒரு USB போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க உங்களுடைய மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. சோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் எப்படி ஸ்லாட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரப்பர் பேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க உங்களுடைய மொபைல் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் டூல் கிட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் டயர் சைஸ், டயர்னுடைய பிரஷர் டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புஷ் பண்ணா க்ளோஸ் ஆகுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். அண்ட் இந்த இடத்துல 3501 அப்படிங்கிற வேரியன்ட்டுடைய பேட்ஜிங் இருக்கு. இங்க ஒரு பிளாக் கலர் போர்ஷனும் இங்க ஒரு பிளாக் கலர் போர்ஷனும் இருக்கு. நம்மளுடைய கால்ல இப்படி உட்காரும் போது நீ வந்து இந்த இடத்துல டச் ஆகும் போது ஒரு சாஃப்டா இருக்கணும்ன்றதுக்காக இங்க ஒரு ரப்பர் பேட் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல சேட்டக்னுடைய லோகோ போட்ட மாதிரி இருக்கு.
ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூட்டிலிட்டி ஒரு ஹேங்கர் ஒன்று வருது. ஸோ நம்ம காய்கறி தான் வாங்கணும்னா இதில் வந்து தொங்க போட்டுக்கிற மாதிரியான ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 kg மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ள போயிடுது. அண்ட் இந்த பட்டன் சொன்னேன் இல்லையா, இது வந்து டபுள் டேப் பண்ணோம்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீட்னுடைய பூட் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்க தான் வந்து ஒரு முக்கியமான சேஞ்சஸ் அப்படிங்கறது இந்த 35 சீரிஸ்ல பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று அண்டர் சீட்ல இருக்கிறது. ஸோ இது ஏன் அப்படின்னா இந்த ஹெல்மெட் பாக்ஸுக்கு கீழே அவங்க கொடுத்துட்டு இருந்த பேட்டரியை இப்போ ஃப்ளோர் போர்டுக்கு மாத்திட்டாங்க. அதனால ஒரு 35 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. அண்ட் ஏற்கனவே ப்ரீவியஸ் மாடல்ஸ்ல இந்த ஃப்ளோர் போர்டுல உங்களுக்கு இந்த பேட்டரியினுடைய கண்ட்ரோல் மாடியூல்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த கண்ட்ரோல் மாடியூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹம்ப் இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும், ஸோ இந்த வெஹிக்கிளோடைய இந்த பாடி ஷெல்னுடைய இந்த சைட்ஸுக்கு அந்த கண்ட்ரோல் பேனல்ஸை மாத்திட்டாங்க. ஸோ இதனால உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது. ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து 2 ஹெல்மெட் வைக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இங்க தான் வந்து உங்களுக்கு சார்ஜிங்கான போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஆட் ஆன் அப்படிங்கிறது இந்த 35 சீரிஸ்ல இதுல வந்து ஆன் போர்ட் சார்ஜர் இருக்கு. இந்த ஆன் போர்ட் சார்ஜர்ங்கிறது ஒண்ணும் இல்ல, சோ இது வந்து உங்களுக்கு வெறும் வயர் மட்டும் தான். இதுல ஒரு 950 வாட்ஸ்ல ஒரு ஆன் போர்ட் சார்ஜர் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கான கேபிளும் உங்களுக்கு இருக்கு. இது ஆரஞ்சு கலர்ல யூசுவலா இவி வெஹிக்கிள்ஸ்ல கொடுக்குற மாதிரி. அண்ட் இது வந்து அடாப்டர் கிடையாது. யூசுவலா ஒரு பெரிய சைஸ் அடாப்டர் அப்படிங்கிறது வரும். பட் இதுல வந்து ஆன் போர்ட்லயே உங்களுக்கு அந்த அடாப்டர் கொடுத்துறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வயர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்ற டைமிங்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இந்த வயர் போறதுக்காக ஒரு ஸ்லாட் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்லாட்ல உங்களுக்கு நீங்க இந்த வயரை போட்டுட்டு சார்ஜிங்க பிரஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளால இந்த சீட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட முடியும். ஸ்லாட்ல நம்ம வயரை செலுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டை வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அவுட்டோர்ல வெஹிக்கிள் நிக்குது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிற திங்ஸ் வந்து சேஃப்டியா இருக்கும். ஆக்சுவலா இந்த 950 வாட்ஸ் ஆன் போர்ட் சார்ஜர் சொன்னோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு இந்த 3501 அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட்ல தான் வரும். இதுல இன்னும் 2 வேரியன்ட் இருக்கு, 3502 3503. அதுல வந்து உங்களுக்கு இந்த ஆன் போர்டு சார்ஜர் வராது. உங்களுக்கு அந்த அடாப்டரோட அந்த பெரிய சார்ஜர் தான் கிடைக்கும். சீட்டோட கீழ் போர்ஷன் உங்களுக்கு நீட்டா ஃபைபர்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவ்வளவுதான், இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு அலாய் மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளாக் பினிஷ்ல இருக்கு. அண்ட் இதுல கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஒரு மெட்டாலிக் ப்ளூ தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அண்ட் இந்த ஃப்ளோர் பேனல்லையும் நம்மளால ஒரு என்கிரேவிங்ஸ் ஒரு மார்க்கிங்ஸ் பார்க்க முடியுது கிரிப்புக்காக. அண்ட் இந்த இடத்துல ரியர் பில்லியனுக்காக உங்களுக்கு இந்த கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியலோட இருக்கு. அண்ட் இது வந்து டக்குனு பார்க்கும்போது ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரியே தெரியல. ஒரு கன்வென்ஷனல் ஃபுட் ரெஸ்ட் மாதிரி இல்லாம ஒரு நீட்டா அப்படியே அந்த டிசைனோட அப்படியே மேட்ச் ஆகி வர்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சைட் ஸ்டாண்டும் உங்களுக்கு வந்து அலாயில தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு பிளாக் கலர் பீஸ் ஒன்று இருக்கு, டிசைன் லாங்குவேஜ்க்காக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல சட்டிலா ஃபுல்லா ரன் ஆகிற மாதிரி சேட்டக்னுடைய ஸ்டிக்கரிங் ஒன்று இருக்கு. அது போக நீங்க உங்களுக்கு குரோம் பினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கரிங் ஒரு சேட்டக் அப்படிங்கிற பேட்சிங் இருக்கு. அண்ட் ரியர்ல வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிரே கலர் பீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது கீழே உங்களுக்கு இண்டிகேட்டர் அண்ட் உங்களுக்கு டெயில் லேம்ப் அண்ட் இது வந்து 2 யூனிட்டா இருக்கு. இங்க சேட்டக்னுடைய லோகோ அண்ட் நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தா அந்த ஸ்பைனல்னுடைய ஸ்ட்ரக்சர்னுடைய ஒரு டிசைன் வந்து இங்கேயும் இருக்கு வித் குரோம் ஃபிட்டிங்ஸோட. அண்ட் அங்கங்க குரோம், கிளாஸ் பிளாக், அதுக்கப்புறம் இந்த கிரே எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க வந்து இந்த ஸ்பிளாஷ் கிட்ட இருக்கு, வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகாம இருக்கிறதுக்கான அந்த ரியர் யூனிட் இருக்கு. அண்ட் இங்க உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் 2 பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர்லயும் நமக்கு வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான். சோ சிமிலரா நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியான சேம் டிசைன் தான். அண்ட் ரியர்லயும் வந்து மோனோஷாக் தான், சிங்கிள் சைடு தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ஸ் அண்ட் மோட்டர் யூனிட் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வருது. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு சேட்டக்கான அந்த பேட்சிங் இருக்கு. ஏன்னா இந்த 35 சீரிஸ் பாக்குறதுக்கு பழைய சேட்டக்னுடைய ஏவி மாதிரி இருந்தாலும் நிறைய புது விஷயங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. பேட்டரி ஃப்ளோர் போர்டுக்கு போயிருக்கிறதா இருக்கட்டும், பூட் ஸ்பேஸ் 35 லிட்டர்ஸா கொடுத்திருக்காங்க. கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைடுக்கு போனதா இருக்கட்டும். இதனால வெஹிக்கிள்னுடைய லெங்த் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃப்ரேமுமே வந்து புதுசா தான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஈவன் பவர் ட்ரெயினுமே கூட ஒரு ஆல் நியூ பவர் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இந்த இவி வெஹிக்கிள்ஸ்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட். ஸோ கார்ஸை பொறுத்த வரைக்கும் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கூலண்ட் ஒன்று இருக்கும், ஒரு லிக்விட் கூல் சிஸ்டம் இருக்கும். பட் 2 வீலர்ஸ்ல பிரைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அண்ட் ஸ்பேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால ஒரு லிக்விட் கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் ரேஞ்சு கொடுக்கறது கஷ்டம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏர் கூல்டு மேனேஜ்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோர் போர்டுல ஒரு அலுமினியம் கேசிங்ல கொடுத்துருக்காங்க. அதை சுத்தி உங்களுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் கேஜ் மாதிரி இந்த ஸ்டீல் ஃப்ரேமும் வருது. பேட்டரியினுடைய சேஃப்டிக்கு எந்த ஒரு கொஸ்டினும் இல்ல. நம்ம வந்து பள்ளத்துல விடுவோம், பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குவோம், கீழே பேட்டரி அடிப்படுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பேட்டரிக்கு கீழேயும் உங்களுக்கு ஒரு அயன்ல ஒரு ஷீல்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 35 சீரிஸ் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் அப்கிரேடட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 3.5 kWh பேட்டரி ஒன்று கொடுத்திருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த ரேஞ்சை விட இப்போ கொஞ்சம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச் வந்து 153 வந்து கிளைம் பண்றாங்க. ஆனா ரியல் லைஃப்ல உங்களுக்கு
125 வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3.5 kWh பேட்டரியினுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா 4 kW 20 Nm டார்க்கும் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல 950 வாட் ஆன்போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனுடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு 0ல இருந்து 80% வரைக்கும் 3 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. பேட்டரிக்கு விகரஸா அவங்க ஒரு 30 டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு 130 mm இந்த பம்ப் டெஸ்ட் ஒன்று பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து பெரிய சைஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது வந்து கீழே தட்டுதா அப்படிங்கிற மாதிரியான டெஸ்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக இந்த வாட்டர் வேடிங் டெஸ்ட் அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய லான்ச் டைம்ல ஒரு சின்ன பசங்களுடைய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் இல்லையா கிட்ஸுக்கு, ஸோ அதுல வந்து இந்த வெஹிக்கிளை தண்ணியில ஊற போட்டு வச்சிருந்தாங்க. பேட்டரி அண்ட் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு IP67 ரேட்டிங் இருக்கு, டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபோட கொடுத்துருக்கோம் அப்படின்றது டெமான்ஸ்ட்ரேட் பண்ற விதமா அதையும் பண்ணியிருந்தாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு இந்த சேட்டக் 35 சீரிஸ் வந்து வந்திருக்கு. அது போக இந்த வெஹிக்கிள்ல நீங்க போன் வந்து ப்ளூடூத்ல இந்த ஸ்கிரீனோட நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்றது மூலமா நீங்க வந்து மேப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கால்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு காலை அக்செப்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், இப்போ இந்த டிஜிலாக்கர் ஆப் மூலமா நீங்க வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ற மாதிரி நீங்க வந்து இந்த ஸ்கிரீன் மூலமாவே நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள்ல ஜியோ ஃபென்ஸ் இருக்கு. ஸோ ஜியோ ஃபென்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கு மேல இந்த வெஹிக்கிள் வந்து போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதுல செட்டிங்ஸ்ல ஜியோ ஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த ஜியோகிராஃபிக்கு வெளியில போச்சு அப்படின்னா உங்களுக்கு போன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது கொடுக்கும். நீங்க இந்த வெஹிக்கிளை உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்கு மேல அவங்க வந்து டிராவல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் theft அலர்ட்டும் ஆக்சிடென்ட் டிடெக்ஷனும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஓவர் ஸ்பீட் அலர்ட் இருக்கு. அண்ட் ரிமோட் இம்மொபிலைசர் இருக்கு. நீங்க இந்த வெஹிக்கிள் வந்து வேற யாராவது எடுத்துட்டு போறாங்க, நீங்க வந்து இது வந்து ரிமோட்டா நீங்க வந்து இந்த வெஹிக்கிளை ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிமோட் இம்மொபிலைசரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு கைட் மீ ஹோம் லைட்ஸ் இருக்கு. நம்ம கார்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த சேட்டக் 35 சீரிஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணி நீங்க வந்து கேட்டை வந்து போய் ஓபன் பண்ற வரைக்கும் லைட் எரியும். இந்த பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேல நீங்க போகக்கூடாதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல இந்த பாடி கண்ட்ரோல் யூனிட் ECU அப்படிங்கிறது இருக்குல்ல, சோ அது கூட iFuse அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இந்த iFuse அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இன்டெலிஜென்ட் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பேட்டரியில ரன் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இந்த வெஹிக்கிள் ரன் ஆகிறதுக்குன்னு ஒரு பவர் கன்சம்ஷன் இருக்கும். அது போக இந்த வெஹிக்கிளுடைய லைட்ஸ், ஹார்ன் அண்ட் அதர் சோலினாய்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எவ்வளவு லோட் எடுக்குது அப்படிங்கறத வந்து அது 24/7 மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் அந்த iFuse ஜாப். ஒருவேளை லோடு வந்து அதிகமாகுது அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அந்த வேல்யூவை விட ஜாஸ்தியா லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, கரண்ட் வந்து அந்த வேல்யூவை விட கொஞ்சம் எக்ஸீட் ஆகும்போது அந்த iFuse என்ன பண்ணும், கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். சோ இந்த சிஸ்டம் கட் ஆஃப் பண்ணி விடுறது தான் அந்த iFuse வேலை. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இருக்க வேண்டிய ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அண்ட் அதுவும் இந்த சேட்டக் 35 சீரிஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் வேரியன்ட் பிரேக்கப்பை பொறுத்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. லுக்ஸ்ல வந்து சிமிலரா தான் இருக்க போது. இந்த 3501 அப்படிங்கிறது டாப் அண்ட் வேரியன்ட். அதுல வந்து நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். 3502 அப்படிங்கிறது ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு இந்த இதே ஸ்கிரீன் தான் வரும், ஆனா டச் மட்டும் வராது. நீங்க வந்து இந்த பட்டன்ஸ்ல ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சரோட கொடுத்திருப்பாங்க. அண்ட் அது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்போர்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு வராது, ஆஃப் போர்ட் சார்ஜர் தான் வரும். கொஞ்சம் ஹெவியான சார்ஜர் ஒன்று கொடுத்திருப்பாங்க அடாப்டரோட. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு 3503 அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியன்ட்டும் கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும் ஃப்ரண்ட்ல. இதுல வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த டிஸ்க் பிரேக் வந்து அந்த 3503ல வராது, ட்ரம் பிரேக் தான் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த மோட்டருடைய கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த சைடுக்கு மூவ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, சோ அது வந்து உங்களுக்கு 3503ல இன்பில்ட் இன்டகிரேட்டட் மோட்டார் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிளஸ் அண்ட் மைனஸஸோட தான் இந்த வேரியன்ட் பிரேக்கப் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க சேட்டக்கு. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பாத்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த சேட்டக் EV 35 சீரிஸ்ல ஏறி உட்காரும் போது வெயிட் அப்படிங்கிறது நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கிறதா தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஹேண்டில் பாரோடைய பொசிஷன் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. அண்ட் இந்த ஹேண்டில் பார் இருக்கக்கூடிய கிரிப்ஸும் வந்து ஒரு பிரீமியம் ரப்பர்ல கொடுத்திருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் அதுலயும் உங்களுக்கு வந்து இந்த சேட்டக்கூடிய லோகோவை எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த TFT ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனுடைய டிஸ்பிளேனுடைய விசிபிலிட்டி இன்னைக்கு நல்ல ஒரு சன்னி டேல தான் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விசிபிலிட்டியில வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல ஒரு பிரைட்டான ஸ்கிரீன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி ஒரு பொசிஷன்ல வச்சுக்கலாம்.
நான் வந்து இந்த வெர்டிகல் ஸ்டைல்ல வச்சிருக்கேன். ஓரளவுக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃப்ளோர் போர்டோடைய லெங்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே ரிவ்யூல சொன்னேன் இல்லையா, பேட்டரி வந்து ஃப்ளோர் போர்டில் கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வெஹிக்கிளோட லெங்த் அப்படின்னு. நம்ம உட்காந்துருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகுது. நமக்கு இந்த கால் வைக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, இந்த லெக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பஜாஜ் வந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் டிரைவ் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணது, என்னோட ஹைட் வந்து 6'1", எனக்கு வந்து பெரிய டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷன்ல உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஒரு அப்ரைட்டான போஸ்டர் தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் இந்த டிரைவை நம்ம வந்து ஒரு பில்லியனோட தான், என்னோட ஃப்ரெண்டும் பின்னாடி உட்காந்துருக்காரு. ரெண்டு பேரோட இந்த புல்லிங் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 3.5 kWh பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட பவர் அவுட்புட் பத்தி பார்த்தோம்னா ஒரு 4 kW ஒரு 20 Nm டார்க்கும் பவர் அவுட்புட்டா கொடுக்குது. அண்ட் இந்த 20 Nm டார்க் அப்படிங்கிறது ரைட் பண்ணும்போது நம்மளால ஈஸியா உணர முடியுது. ஒரு புஷ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பா ஒரு டார்க்கியான ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஃபாஸ்டான இன்ஸ்டன்ட் பிக்கப் அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் இந்த பேட்டரியினுடைய உங்களுக்கு ரேஞ்ச் கெபாசிட்டி வந்து 153 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 35 சீரிஸோடைய லான்ச்சினுடைய லைவ்லயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 153 கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம், பட் ரியல் லைஃப்ல 125க்கு மேல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களே லைவ்ல சொன்னாங்க. சோ கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். இந்த ரைட்ல நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீட்ஸ்னுடைய குஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. கொஞ்சம் சாஃப்டர் சைடுல இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல். அண்ட் இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் சைடுல மோனோ ஷாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் சைடுல தான் இருக்கு. ஸ்டிஃப் சஸ்பென்ஷனும் இந்த சீட்னுடைய ஹார்ட்னஸும் கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபான ரைடு தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் டயர்னுடைய கிரிப்ஸ் வந்து நல்லா இருக்கு. போரூர்ல இந்த மெட்ரோ போட்டுட்டு இருக்க ரோட்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மேனுவர் பண்ணி ஓட்டுறதுக்கும் இந்த டயர்னுடைய கிரிப் லெவல் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள் மேனுவர் பண்ணி ஓட்டுறதுக்கும், இந்த மாதிரி பாட்டோல்ஸ்ல எல்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணி ஓட்டுறதுக்கும், டிராஃபிக்ல மேனுவர் பண்ணி ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஈடு கொடுத்து ரன் ஆகுது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் பிரேக்ஸ் வந்து ஓகே தான். ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல உங்களுக்கு ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா போதுமான அளவு தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளோட பிரைஸை பொறுத்து பார்த்தோம்னா அந்த 3501 அப்படிங்கிற டாப் அண்ட் மாடல் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.41 லேக் வரைக்கும் வந்துருது ஆன் ரோட்ல. அண்ட் 3502 வந்து உங்களுக்கு 1.27 லேக் அப்படிங்கிறது ஆன் ரோட் பிரைஸா வருது. அண்ட் மைண்ட்ல வச்சுக்கணும், இது வந்து ஒரு பிரீமியம் ஸ்கூட்டர். அண்ட் இதனுடைய கலர்ஸை பொறுத்து பார்த்தோம்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன்ஸா இருக்கு. நம்ம அந்த ப்ளூ கலர் வெஹிக்கிளை ரிவ்யூ பண்ணோம். இப்போ இந்த பீஜிஷ் கோல்டு கலர் வெஹிக்கிளை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, இந்த வெஹிக்கிளை சுத்தி சேட்டக்னுடைய அந்த லோகோவை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பஜாஜுக்கும் சேட்டக்குக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா ஒன்று கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய லோகோஸை கவுண்ட் பண்ணி கரெக்டா யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கூட அது ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வெஹிக்கிளை போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சேட்டக் லோகோ இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை நமக்கு இன்னைக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது போரூர் காட்டுப்பாக்கம் இருக்கக்கூடிய கிவ்ராஜ் சேட்டக் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவோ இல்லை புக்கிங்கோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களை நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சேட்டக் 35 சீரிஸ் டைரக்டா வந்து கம்பீட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஎஸ்னுடைய ஐக்யூப் சொல்லலாம், அண்ட் ஏத்தர்னுடைய ரிஸ்டா சொல்லலாம், ஓலாவுடைய S1 Pro கூட சொல்லலாம். அண்ட் இந்த சேட்டக் ஈவியை லான்ச் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 3 லட்சம் சேட்டக் ஈவிஸை சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் வந்து கிளைம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல 1 லட்சம் வெஹிக்கிளும், அதுக்கப்புறமா வெறும் ஒரு 8 மாசத்துல இன்னொரு 1 லட்சமும், அதுக்கப்புறம் வெறும் ஒரு 4 மாசத்துல இன்னொரு 1 லட்சமும், மொத்தம் ஒரு 3 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்களா. அந்த அளவுக்கு ஈவி ஸ்கூட்டர்ஸை வந்து வாங்குறதுல நம்ம மும்முரம் காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் இந்த சேட்டக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஐகானிக் லெகசியை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவி ஸ்கூட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சேட்டக்னுடைய இந்த 35 சீரிஸுக்கு தாராளமா போகலாம். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பை.